அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. எசேக்கியா ராஜாவினுடைய தகப்பனாகிய ஆகாஸ் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ஆட்சியை செய்தபடியினாலே தேவனுடைய காரியங்களை ஆராய்வதிலே அத்தனை அவன் சோம்பேறியைப் போல இருந்தபடியினாலே, அந்நிய விக்கிரகங்களை வழிபடுகிறதிலே அத்தனை தீவிரம் காட்டினபடியினாலே 200 ஆண்டுகளுக்கு முன்பாக அரசாண்ட சாலமோனினால் எழுதப்பட்ட நீதிமொழிகள் அவனுடைய கரங்களில் கிடைக்கவில்லை. ஆனால் எசேக்கியா ராஜா பெயர்த்தெழுதின, அந்த மனிதர்கள் பெயர்த்தெழுதின என்று தொடங்குகிற நீதிமொழிகள் 25 29 வரையிலுமான நீதிமொழிகளை ஆண்டவர் எசேக்கியாவின் கரங்களிலே கிடைக்கும்படியாக செய்தார். ஏனென்று சொன்னால், தேசத்தில் அத்தனை மறுமலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியவனாக, ஆண்டவரோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணி கொண்டவனாக தன்னை மாற்றி தன்னுடைய ஜனங்கள் எல்லா காரியங்களிலும் தேவனை சார்ந்து வாழ வேண்டும் என்கிறதிலே அத்தனை அக்கறை உடையவனாக ஆட்சி செய்தபடியினாலே அவனுக்கு ஆண்டவர் இரகசியங்களை வெளிப்படுத்தினார். யார் ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வேதத்தில் உள்ள இரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. சங்கீதம் 119:18 உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். உம்முடைய வேதத்தில் முழுவதும் அதிசயங்கள், வெளிப்பாடுகள், உம்மால் மறைக்கப்பட்ட காரியங்கள் நிறைந்திருக்கிறது. அதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எங்கள் கண்கள் திறக்கப்பட்டதென்று சொன்னால் நாங்கள் அவைகளை கண்டுகொள்ள முடியும் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற அநேகர் அடிப்படையான சத்தியங்களை தெரிந்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கையில்தான் வாழ்கிறார்கள் என்பதை நாம் இந்த வேதத்தின் வெளிச்சத்தோடு கூட பார்க்கும் பொழுது அதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆதி நாட்களிலே ஏற்பட்ட எழுப்புதலுக்கு பின்பாக அதற்கப்புறம் ஒரு மந்த நிலைமை, ஒரு இருண்ட காலம் போல இருந்தது, வெளிச்சமில்லாத ஒரு நிலைமை. அதற்கு பின்பாகத்தான் அங்கே பலிபீடத்தில் ஆண்டவரிடத்தில் நாம் நெருங்கி சேரும் பொழுது அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டில் அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் காணப்பட்ட ஒரு பலிபீடம், அது கிறிஸ்துவினுடைய பலி மரணங்களுக்கு அடையாளமாக ஒப்பிடப்படுகிறது. ஆகவே ஆண்டவரிடத்தில் நெருங்கி சேர வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்ட நம்மையே பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். அதற்கு பின்பாக கொஞ்ச நாட்கள் கழித்து ஒரு சிலர் கொஞ்சம் தாண்டி ஆண்டவருடைய காரியங்களை ஆராய வேண்டும் என்று முற்பட்ட பொழுது அங்கே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஒரு பிரகாரம், அதாவது ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஆராதிக்கிற ஒரு இடம், அதற்கும் உள்ளே கொஞ்சம் போய் பார்க்கும் பொழுது தேவ சமூகத்து அப்பங்கள், வேதத்தை நாம் அதிகமாக தியானிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியங்கள், நம்முடைய ஜெபங்களெல்லாம் தேவனுடைய சன்னிதானத்தில் அவைகள் ஜெப தூபங்களாக செல்லுகின்றன என்கிற ஒரு காரியம், பரிசுத்த ஸ்தலம். அதற்கு உள்ளாக நாம் சென்று பார்க்கும் பொழுதுதான் அங்கே கிருபாசனம், அங்கே அந்த கிருபாசனத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கற்பலகைகள், இவைகளெல்லாம் பார்க்கும்படியாக அவர்கள் உள்ளே செல்லும் பொழுது மாத்திரமே தங்களுக்காகவும் வெளியே நிற்கிற ஒரு மிகப்பெரிய ஜனக்கூட்டத்திற்காகவும் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற அந்த இடத்தை கண்டுகொண்டார்கள். இன்றைக்கும் ஒரு சிலர் பாவ மன்னிப்பை பெற்றுவிட்டு கடந்து சென்றுவிட்டால் போதும் என்கிற வெளிச்சத்திலே வாழ்கிறார்கள். ஒரு சிலர் அதையும் தாண்டி வந்து ஆண்டவரை ஆராதித்து விட்டால் போதும், எல்லா காரியங்களும் நடந்துவிடும் என்கிற நிலைமையிலே இருக்கிறார்கள். ஒரு சிலர் அதையும் தாண்டி ஒவ்வொரு நாளும் அந்த தேவ சமூகத்து அப்பங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய வசனங்களை நாம் உட்கொண்டு தியானிக்க வேண்டும் என்கிற காரியத்திலே வருகிறார்கள். இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் நாம் நமக்காகவும் வெளியே நிற்கக்கூடிய ஜனக்கூட்டத்திற்காகவும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன என்று சொல்லி
ஆண்டவரை தரிசித்து மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவரை சந்தித்து அவருடைய இருதயத்தினுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிற உன்னதமான நிலைமைக்கு வளர்ந்திருக்கிறார்கள். இப்படியாக ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறதிலேயே நாம் இன்னும் இத்தனை வேறுபாடு உடையவர்களாக காணப்படுகிறோம். நாம் ஒரு வெளிச்சத்தை தாண்டி இன்னொரு வெளிச்சத்திற்குள்ளாக, இன்னொரு வெளிச்சத்தை தாண்டி இன்னொரு வெளிச்சத்திற்குள்ளாக வருகிறதற்கு அநேக ஆண்டுகள் பிடித்திருக்கிறது. இன்றைக்கு அதிலும் முதல் வெளிச்சத்திலே பலிபிடத்திலே நின்று கொண்டு இருக்கக்கூடிய கூட்டத்தையும் பார்க்கிறோம். ஆராதனைக்கு வாய்களை அதிகமாய் திறக்காத ஒரு நிலைமை. இன்னும் ஆராதனைக்கு வந்தார்கள் என்று சொன்னால் வேத வசனங்களை ஆழமாக உட்கொண்டு தியானிக்காத ஒரு நிலைமை. அதற்கும் உள்ளே பரிசுத்த ஸ்தலத்தையும் தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என் தேவன் எழுந்தருளுகிற அந்த நிலைமைக்கு வந்தவர்கள் ஒரு சிலரே என்கிறதை நாம் இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையிலே நாம் பார்க்கிற ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஜனங்களிடத்திலிருந்து கண்டுகொள்ளலாம். ஆனால் உலக மக்கள் இன்னும் எப்படி இருக்கிறார்கள்? ரோமர் 1 4 5 இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக பரிசுத்த வேதாகங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்த ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்கிற காரியங்களையெல்லாம் அவருடைய வம்ச வரலாறுகள் எழுதப்பட்டபடினாலே தாவீதினுடைய சந்ததியில் அவர் தோன்றினவராக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த தேவனுடைய சுதனென்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார் என்பதை உலகம் ஒத்துக்கொள்ள மறுக்கிறது. அவர் வந்த யூத ஜனங்களே இன்றைக்கும் அந்த இஸ்ரவேல் தேசத்திலே இயேசு கிறிஸ்துதான் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் என்பதை அறிய முடியாதபடி அவர்களுடைய காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 19 இன்னும் அதிகமான அந்த பேசிக் நாலேஜே இல்லை என்பதை இங்கே ரோமருக்கு பவுல் எழுதுகிறான். 20 தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்கோ வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். எப்படியெனில் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே, நாம் பார்க்கிற வானங்கள், நாம் பார்க்கிற பூமிகள், நாம் சொல்லுகிற அநேக கண்டுபிடிக்கப்படாத அநேக கிரகங்கள், இவைகளெல்லாம் பார்க்கிறோமே, உலகம் உண்டானது முதற்கொண்டு இவைகள் தெளிவாக காணப்படுகிறது. ஆதலால் அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. சிருஷ்டி என்று ஒன்று இருந்தால் இவ்வளோ பெரிய சிருஷ்டியை உண்டாக்கின மகா ஒரு பெரிய தேவன் இருக்க வேண்டும் என்பதை சிருஷ்டிகளின் மூலமாகவே மனிதன் கண்டுகொள்ள முடியும். ஆனால் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் என்று பவுல் சொல்லுகிறார். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய அவைகளினுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றிவிட்டார்கள். அதனால தான் தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். மிகப்பெரிய ஞானிகள் என்று சொன்னாலும் ஆண்டவரை தெளிவாக அறிந்து கொள்ளுகிற விதமாக அறிந்து கொள்ளவில்லை. இவ்வளோ பெரிய சிருஷ்டிகளை உண்டாக்கின ஆண்டவர் இவ்வளோ பெரிய தேவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சிந்திக்கக்கூட முடியாத நிலைமையில் ஆண்டவருடைய காரியங்களை அறியாத முடியாத நிலைமையில் அவருடைய இருதயங்கள் இருளடைந்திருக்கிறபடினால தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், ஆமேன் என்று சொல்லி இங்கே பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 8 ஆண்டவரோடு கூட உள்ள ஒரு நெருக்கமான உறவையும் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளாக இருந்தால் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறபடினால நாம் பிள்ளைகள் என்று சொன்னால் நாம் சுதந்திரம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர் என்று சொல்லுகிறார். பிதா நமக்கு அப்பாவாக இருந்தால் இயேசுவுக்கும் அவர் தகப்பனாக இருக்கிறபடினாலே இயேசு நமக்கு மூத்த சகோதரர், நாம் அவருக்கு உடன் சுதந்திரர். கிறிஸ்துவுடன் கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு கூட
நாம் ஐக்கியப்பட்டு அவர் அடைந்த பாடுகளில் கொஞ்ச பாடுகளையாவது அனுபவிப்பதற்கு நாம் ஒப்பு கொடுத்தால் அவரோடு கூட நாம் உடன் சுதந்திரராக இருப்போம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று சொல்லி அத்தனை ஆழமான சத்தியங்களை, பிதாவோடு கூட உள்ள ஒரு ஆழமான உறவை, இயேசுவோடு கூட உள்ள ஒரு ஆழமான ஒரு உறவை, இந்த மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவரோடு கூட உள்ள ஒரு ஆழமான உறவை ஒவ்வொரு நாளும் அவருடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கும் பொழுது நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். ரகசியங்களை மறைப்பது தேவனுக்கு மகிமை என்று சொல்லப்படுகிறத அவர் அறிய வேண்டும் என்கிற வாஞ்சையோடு கூட நெருங்கி வருகிறவர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 2:6 அழகாக சொல்லுகிறார் பவுல், தேறினவர்களுக்குள்ள ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களுடைய பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமான இரகசியமான தேவ ஞானத்தையே நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லுகிறார். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். அப்படியே தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வரும்போது சொல்கிறார், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். ஜென்ம சுபாவமுள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறான், ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆதலால் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிற அத்தனை நெருக்கமான ஒரு உறவை கொரிந்து சபைக்கு அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரோடு கூட ஒவ்வொரு நாளும் ஒரு நெருங்கிய உறவு வைத்திருந்தோம் என்று சொன்னால் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட வேதத்தில் சொல்லப்பட்ட வெளிப்பாடுகளின் ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதையும் தாண்டி வெளிப்படுத்தப்பட்டவைகளையும் தாண்டி அறிய வேண்டும் என்கிற வாஞ்சை வேண்டியதில்லை. வேதத்தில் எழுதப்பட்ட வெளிப்பாடுகளுக்குள்ள அர்த்தங்களை புரிந்து கொண்டு ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.